ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகளே. கடல்தன கதிகாரி கர்த்தரென்றறிவாயே, கடவாதிருக்க வெல்லை கற்பித்தாரவர் சேயே. கடல்தன கதிகாரி கர்த்தரென்றறிவாயே, கடவாதிருக்க வெல்லை கற்பித்தாரவர் சேயே. விடுவாளோ பிள்ளையை தாய் மேதி நீர்த்தனியே, விடுவாளோ பிள்ளையை தாய் மேதி நீர்த்தனியே. மெய்ப்பரனை நீ தீனம் விசுவாசித்திருப்பாயே, மெய்ப்பரனை நீ தீனம் விசுவாசித்திருப்பாயே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகனே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகளே. உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா, உறக்கமில்லாதவர் கண் உன்னை விட்டொழியுமா. உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா, உறக்கமில்லாதவர் கண் உன்னை விட்டொழியுமா. இந்நிலமிதிலுன கென்ன வந்தாலும் சும்மா, இந்நிலமிதிலுன கென்ன வந்தாலும் சும்மா இருக்குமாவர் மனம் உருக்கமில்லாதே போமா. இருக்குமாவர் மனம் உருக்கமில்லாதே போமா. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே. உலக பேயுடலாசை உனை மோசம் செய்யாது, ஊக்கம் விடாது தீரு உளமுனை மறவாது. உலக பேயுடலாசை உனை மோசம் செய்யாது, ஊக்கம் விடாது தீரு உளமுனை மறவாது. இலகும் பரிசுத்தாவி எழில் வர மொழியாது, இலகும் பரிசுத்தாவி எழில் வர மொழியாது. என்றும் மாறாத நண்பன் இரட்சகருடன் சேர்ந்து, என்றும் மாறாத நண்பன் இரட்சகருடன் சேர்ந்து, ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க
உனக்கென்ன குறை உண்டு மகனே? ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 22வது அதிகாரம் 39வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 22:39. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அன்பானவர்களே, வீட்டின் பின்வாசல் கதவை உடைத்து கொண்டு ஒரு வீட்டில் 2 திருடர்கள் உள்ளே புகுந்தார்கள். அதில் ஒரு திருடன் தூங்கி கொண்டிருந்த கணவன் மனைவியை பிடித்து கட்டி போட்டு கொண்டு அவன் அவர்களுக்கு காவலுக்கு உட்கார்ந்தான். இன்னொரு திருடன் வீட்டிலிருந்த நகை பணங்களை எல்லாம் மூட்டை கட்டினான். அப்பொழுது அந்த காவலுக்கு இருந்த அந்த திருடனிடம் அந்த வீட்டு பெண் மெதுவாக அவள் பேச தொடங்கினாள். எதிர் வீட்டிலும் திருடிட்டு போங்க, அவங்க வீட்டில் நிறைய பணமாக வச்சுருக்காங்க ஐயா, அவங்க வீட்லேயும் திருடிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். அப்பொழுது இந்த வீட்டில் திருடி முடித்து விட்டு அடுத்த வீட்டிற்கு சென்று அவர்கள் சொல்லுகிறார்கள், பக்கத்து வீட்டு அம்மா தான் இங்கு உங்களை வர சொன்னார்கள், சத்தம் போடாதீங்கள் அப்படின்னு அதட்டினாள். அன்பானவர்களே, தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, ஆனால் எதிரிக்கு 2 கண்ணும் போனால் அதில் சந்தோஷம் காணுகிற உலகம்தான் இந்த உலகம். அன்பானவர்களே, ஆனால் தேவன் மனிதனை அப்படி படைக்கவில்லை. மனிதனை ஆண்டவர் தேவ சாயல் அவர் படைத்திருக்கிறார். தேவ சாயல் என்பது எது? 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படித்தான் ஏதேன் தோட்டம் இருந்தது. சாத்தானுடைய கையில் என்றைக்கு மனிதன் விழுந்தானோ அன்றையிலிருந்து தான் மனிதனிடத்தில் பகை, விரோதம், காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்குதல், இப்படிப்பட்ட ஏமாற்றுதல் போன்ற குணங்கள் எல்லாம் வந்துவிட்டது. அன்பானவர்களே, அதனால் இந்த உலகம் அதனால் பலவிதமான தீமைகளை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. மீண்டும் தேவ சாயலுக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகவே தான் மத்தேயு 22:39 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். தனக்கு வந்த ஆபத்து வேறு யாருக்கும் வரக்கூடாது என்று நினைப்பது தான் மனிதாபிமானம். அதுதான் ஒரு பெரிய குணம். ஆனால் இன்று நாம் இந்த இருவரில் நாம் யார் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிக்க ரோமர் 3வது அதிகாரம். ரோமர் 3ஆம் அதிகாரம். இப்படியானால் யூதருடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமே. அப்படியும் கூட மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களின் தீராராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சந்திபரர் என்றும் சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதரராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பதெப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லாமல் அல்லவா?
நாங்கள் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூத கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்றும் அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதர பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புற ஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புற ஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. ஆமேன். பிரைஸ் லார்ட். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. அல்லேலூயா, எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன், துதித்து கொண்டிருப்பார்கள்.
இருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உம்மிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார்.